ஹாய் ஹலோ வெல்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்டபர் நோலன் இயக்கத்தில் வெளியான தி ஒடிசி படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒடிசியஸ் மன்னர் அப்படிங்கிற ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் வந்து இத்தாக்க நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு வந்து பெனிலோப் அப்படிங்கிற ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. டெலிமேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு பையன் ஒருத்தன் பிறந்திருக்கான். இவங்க இத்தாக்க நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டு வராங்க. இந்த டைமில் மெனலர்ஸ் அப்படிங்கிற பக்கத்து நாட்டு மன்னன் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் ஒன்று கேட்டு வராங்க. அதாவது ட்ரோய் அப்படிங்கிற ஒரு நாட்டை வீழ்த்தணும், அதுக்கு போர் தொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லி இந்த மன்னனை கூப்பிடுறாங்க. அவங்க ஏன் போர் தொடுக்க போறாங்கன்னா, இந்த மெனலர்ஸ் அப்படிங்கிற மன்னர் இருக்கான்ல, அவரோட ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோய் நாட்டை இளவரசர் வந்து அழைச்சிட்டு போயிடுவாரு, அதாவது கூட்டிட்டு போயிடுவாரு. அவங்களை எப்படியாவது வீழ்த்தி அந்த ஒய்ஃபை அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணம். அதுக்காக தான் இந்த ஒடிசி அப்படிங்கிற மன்னரோட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. ஒடிசியஸ் மன்னர் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாம சரி நானும் ஹெல்ப் பண்றதுக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புறப்ப அவரோட ஒய்ஃப்ட என்ன சொல்றாருன்னா, நான் வர்றதுக்கு எத்தனை வருஷம் வேணாலும் ஆகலாம், நீ அது வரையும் வெயிட் பண்ணி பாரு. நம்ம பையனுக்கு ஒரு கல்யாண வயசு ஆகுற நிலைமைக்கு வந்தோம், நான் வரலனா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒடிசியஸ் மன்னர் கிளம்புறாரு. இந்த ஒடிசியஸ் மன்னர் பாத்தீங்கன்னா பெரும் படையெல்லாம் திரட்டிக்கிட்டு ட்ராய் நாட்டை வீழ்த்துறதுக்காக அந்த நாட்டை தேடிக்கு போயிட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்தா ட்ராயோட படம் வந்து இன்னும் அதிகமா இருக்கு. அவங்க அந்த மதில் சுவர், அந்த செவரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெருசு பெருசா போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஒடிசியஸ் மன்னரால அந்த செவரை தாண்டி போகவே முடியல. பேசாம அவங்கள்ட்ட சரணடைஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் அந்த ஒடிசியஸ் மன்னர் பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாரு. அதாவது ஒரு மரத்தாலான ஒரு குதிரை ஒன்று, பெரிய சிலை ஒன்று இருக்கு. அந்த சிலையை ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ அந்த ட்ராய் நாட்டு வீரர்கள்லாம் வெளியில வந்து பாக்குறாங்க. வெளியில வந்து பார்க்கும்போது அந்த ஒரு குதிரை, மர குதிரை மட்டும், சிலை மட்டும் அங்கேயே இருக்குது. சரி பயந்து ஓடிட்டாங்க போல இருக்கு, போருக்கு பயந்து போயிட்டாங்க போல இருக்கு, இந்த குதிரையை மட்டும் அவங்க பரிசா கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெரிய குதிரையை பார்த்தீங்கன்னா அந்த செவரை தாண்டி அந்த ட்ராய் நாட்டுக்குள்ளேயே எடுத்துட்டு வந்துடுறாங்க. உள்ள எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மர குதிரைக்குள்ள தான் இவங்க எல்லாருமே ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டோட நைட்டா இந்த ஒடிசியஸ் மன்னர்கள் அவங்க டீம் எல்லாருமே வெளியில வந்து அந்த நாட்டையே கைப்பற்றிடுறாங்க ஃபுல்லா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒடிசியஸ் மன்னர் அந்த போர்ல ஜெயிச்சிடறாரு. இந்த போர் பாத்தீங்கன்னா ஒரு 10-12 வருஷம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த ட்ராய் நாட்டையே வீழ்த்தி ஜெயிக்கிறாங்க அவங்க. ஒரு வழியா நம்ம ஜெயிச்சிட்டோம், இனிமே நம்ம மனைவியை பார்க்க இத்தாக்கா நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு மன்னர். இதுக்கப்புறம் தான் உண்மையான ப்ராப்ளம்ஸே வரப்போகுது. அவர் திரும்பி அவரோட நாட்டுக்கு வரும்போது என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறாரு, அது எப்படியெல்லாம் கடந்து வர்றாரு, அவர் கடைசியாக அவர் மனைவியை சந்திச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இதோட செகண்ட் பார்ட்டை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா, பாய் பாய், சி யூ.